السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான தலைவர் ஈருலக வழிகாட்டி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறை பிரகாரம் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் 20வது இரவிலே நாம் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறோம். ரமலானின் 2/3 பகுதியை நிவர்த்தி செய்கிற அந்த இறுதி நாளில் நாம் எல்லோரும் உட்கார்ந்திருக்கிறோம். நாளைய நாள் ரமலானுடைய இறுதி பத்தினுடைய முதல் நாள், ஒற்றைப்படையான நாள் நாளை ஆரம்பிக்கிறது. அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். உண்மையில் இந்த நாளில் நாம் 2 விஷயங்களை பற்றி பேச வேண்டும். முதலாவது, கடந்து போன 20 இரவுகளும் கடந்து போன 19 பகல்கள் நாளையோடு சேர்த்து இன்ஷா அல்லாஹ் 20 பகல்கள், இவற்றை நாம் சரியான முறையில் கழித்திருக்கிறோமா என்ற கேள்விக்கான ஒரு சுய விசாரணையை விடை தேட வேண்டிய ஒரு இடத்திலே நாம் எல்லோரும் இருக்கிறோம். ரமலான் வந்தது, வந்த வேகமும் தெரியாது, அது போய்கொண்டிருக்கிற வேகமும் தெரியாது. கண்மூடி முழிப்பதற்குள் 20வது நாளிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாள் போகிற பொழுது பிறை பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார்கள், பெருநாள் என்று அறிவிப்பார்கள். இந்த வருடத்தினுடைய ரமலான் முழுமையாக முடிவடைந்துவிடும். இதற்கு பிறகு இன்னும் ஒரு ரமலானை இன்னும் ஒரு 11 மாதங்கள் காத்திருந்துதான் நானும் நீங்களும் அடைந்து கொள்ள முடியும். அந்த 11 மாதங்களும் நாம் உயிரோடு இருப்போமா? எனக்கான வாழ்க்கை கிடைக்குமா? ரமலானை அடைகிற சந்தர்ப்பம் கிடைக்குமா என்கிற கேள்விக்கு யாரிடத்திலும் விடை கிடையாது. யாரும் அதற்கு விடை சொல்ல முடியாது. வாழ்க்கை வேகமாக போய்கொண்டிருக்கிற இந்த பயணத்தில் ஒவ்வொரு நாளும் நிறைய இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய மக்களை மரணத்தின் பெயரால் நாம் வழி அனுப்பி கொண்டே இருக்கிறோம். அந்த நிலையில் பேசிக்கொண்டிருக்கிற எனக்கும் உத்தரவாதம் கிடையாது, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் அந்த நம்பிக்கை கிடையாது. 2027ஆம் ஆண்டு அடுத்த வருடம் ஹிஜ்ரி 1448வது வருடத்தினுடைய ரமலானை சந்திக்கிற எந்த ஒரு உத்தரவாதமும் எனக்கும் உங்களுக்கும் கிடையாது. எனவே கிடைத்திருக்கிற கடைசி வாய்ப்பு இந்த வாய்ப்பு, கடைசி சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பம். இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி ரமலான். இதற்கு பிறகு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த நாட்களில்
அல்லாஹுக்கு பொருத்தமான, அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோன்பாளி எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுத்தந்த விதத்தின் பிரகாரம் நாங்கள் நோன்பு நோற்றிருக்கிறோமா? அல்லாஹ் சொல்லி இருக்கிற லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது என்கிற அல்லாஹுடைய வாசகத்தின் பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையில் இறையச்சத்திற்கான இடம், அல்லாஹுவை பயப்படுவதற்கான இடம், தக்குவாவுக்கான இடம் எந்த அளவுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது? நான் இந்த ரமலானில் தவிர்ந்து கொண்ட பாவங்கள், கடந்த காலங்களில் செய்த விஷயங்களில் இனிமேல் நான் செய்யக்கூடாது என்று தீர்மானம் எடுத்த எத்தனை விஷயங்கள் இருக்கின்றன. நான் செய்யாது விட்ட நன்மைகளில் இனி நான் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று அல்லாஹுக்கு முன்னால் சபதம் செய்து சத்தியம் செய்து கொண்ட எத்தனை நல்ல காரியங்கள் இருக்கின்றன. இந்த விஷயங்களை நாம் அடிக்கடி யோசிக்கின்ற, அதை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக இறுதி 10 நாட்கள் வருகின்றன. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் ஒவ்வொரு முஃமினுடைய வாழ்க்கையிலும் அவனுக்கு கிடைக்கிற மிக பெரும் பொக்கிஷம், ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் இருக்குமாக இருந்தால், இதைவிட இறுதி 10 ரமலானிய இறுதி 10 இரவுகளை அல்லாஹுக்காக வேண்டி கழிப்பதை விட ஒரு வாய்ப்பு கிடைப்பது இந்த உலகத்தில் அவனுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் இருக்காது. அப்படி ஒரு பெருமானம் மிக்க, அப்படி ஒரு உயர்வு மிக்க சந்தர்ப்பம் தான் எங்களை நோக்கி எங்களுடைய வீட்டு வாசலை தட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தூய்மையின் உச்சபட்ச வடிவமாக இருந்த, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அப்பழுக்கற்ற வாழ்க்கை வாழ்ந்த, யாரும் குறை சொல்ல முடியாத, வரலாற்றிலேயே குறை பேச முடியாத மிக தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்த, அல்லாஹுக்காகவே மட்டும் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணித்து வாழ்ந்த எம் தூய்மையான உயர்வு மிக்க தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவுகள் வந்துவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கையை சற்று வித்தியாசமாக அமைத்துக் கொள்வார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி 10 நாட்கள் ரமலானிய இரவுகள் வந்துவிட்டால் அந்த இரவுகளை உயிர்ப்பிப்பார்கள். அந்த இரவுகளில் வணக்க வழிபாடுகளுக்காக வேண்டி தன்னை தயார்படுத்திக் கொள்வார்கள். தன்னை மாத்திரமல்ல, தன்னுடைய குடும்பத்தையும் வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களை எழுப்பி விடுவார்கள். அவர்களுடைய கீழாடையை இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள். அதாவது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதை கூட இரவு காலங்களில் ரசூலுல்லாஹ் இந்த 10 நாட்களில் தவிர்ந்து கொள்ளுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ரமலானிய இறுதி 10 இரவுகள் வந்துவிட்டால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனைவிமார்களுடைய வீட்டுக்கும் போவார்கள். அவர்களுடைய வீட்டு வாசல்களை தட்டுவார்கள். எழும்புங்கள், இது நீங்கள் தூங்குகிற நேரம் அல்ல, ஓய்வெடுக்கிற நேரம் அல்ல, அல்லாஹுக்காக வேண்டி விழித்திருக்கிற நேரம் என்று சொல்லி சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவுகளில் தன்னுடைய மனைவிமார்கள் எல்லோரையும் எழுப்பி விடுவார்கள். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, நபியே நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு தொழுகையை கொண்டு ஏவுங்கள், அதில் நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்கிற அந்த வசனத்தை ஓதி ஓதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமாரை இபாதத்து செய்யுமாறு தூண்டிக் கொண்டிருப்பார்கள் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு போய் வணக்க வழிபாடுகளை செய்யுமாறு, பள்ளிவாசலுக்கு வருமாறு, இந்த இரவுகளை உயிர்ப்பிக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த இரவுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டை திறந்து, தன்னுடைய வீட்டினுடைய இன்பத்தை திறந்து அல்லாஹ்வுடைய மாளிகையில் வந்து இஅ்திகாப் என்று சொல்லுகிற அந்த வணக்கத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி முழு நேரத்தையும் அர்ப்பணித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மாளிகையில் தங்கி இருப்பார்கள் என்கிற செய்தியை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களும் சஹாபாக்களும் நபி அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி பள்ளி வாசலிலே தனிமையிலே அல்லாஹுக்காக வேண்டி இஅ்திகாப் இருக்கிற அந்த வணக்கத்தை இந்த இறுதி 10 இரவுகளில் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இறுதி 10 இரவுகள் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பெருமதியானவை, அவ்வளவு முக்கியமானவை. இந்த உலகத்தில் வாழுகிற காலத்தில் வாழ்க்கையினுடைய ஒரு வருடத்தில்
12 மாதங்களில் சுமார் 11.5 மாதங்களை அல்லாஹ்வுக்காக செலவழிக்கிறோம். எங்களுக்காக செலவழிக்கிறோம். எங்களுடைய தேவைகளுக்காக, எங்களுடைய உடலியல் இன்பங்களுக்காக, எங்களுடைய ஆறுதலுக்காக, எங்களுடைய ஓய்வுக்காக நாம் கழிக்கிற எல்லா நேரங்களையும் தாண்டி அல்லாஹ்வுக்காக என்று, என்னை படைத்த ரப்புக்காக என்று, எனக்கு வாழ்க்கையை அமைத்து தந்த அந்த இரட்சகனுக்காக, என்னை படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து பார்வையை தந்து கேள்வியை தந்து சுகத்தை தந்து வாழ்க்கையினுடைய இன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிற அத்தனை வசதிகளையும் தந்து, என் குடும்பத்தை தந்து, அழகான பிள்ளைகளை தந்து, நல்ல தொழிலை தந்து, வாழுகிற சூழலை தந்து, அதில் கௌரவமாக வாழுகிற ஒரு வாழ்க்கையை தந்து, அடுத்தவர்களிடத்தில் கையேந்தாத நிலையை தந்து, இந்த பூமியில் என்னென்ன அருள்கள் எல்லாம் எத்தனை மக்கள் இழந்து போயிருக்கிறார்களோ அத்தனை அருள்களையும் விட, பல கோடிக்கணக்கான மக்களை விட இந்த உலகத்தில் என்னை உயர்வாக்கி அழகு பார்த்து என்னை படைத்து எனக்காகவே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிற என் உயிரிலும் மேலான இரட்சகன், என்னுடைய ரஹ்மான், என்னுடைய ரஹீம், என்னுடைய ஆலிம், என்னுடைய அல்லாம், என்னுடைய ஷக்கூர், என்னுடைய முத்தகப்பிர், அந்த பெருமைக்குரிய ரஹ்மானுக்காக நான் செலவழிக்க இருக்கிற என் வாழ்நாளின் வருடத்தின் 10 இரவுகள். இந்த இரவுகள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இது அல்லாஹ்வுக்கான இரவுகள். இந்த இரவுகளில் மனிதர்களுக்கு எந்த தேவையும் கிடையாது, மனிதர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷத்த மிஅஸரஹு, அவர்களுடைய குடும்ப உறவை கூட தள்ளி வைப்பார்கள். ரமலானிய இரவுகளில் மனைவியோடு சேருதல் என்பதை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான். சேர்ந்தால் தப்பு கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிய 10 இரவுகள் வந்துவிட்டால் மனைவிமாரோடு இன்பம் அனுபவிக்கின்ற அந்த சந்தோஷத்தை கூட அல்லாஹ்வுக்காக விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய மாளிகையில் வந்து உட்கார்ந்து கொள்வார்கள். அல்லாஹ்வுக்காக அந்த இரவுகளை செலவழிப்பார்கள். இதுதான் அல்லாஹ்வின் தூதர் காட்டிய வழிமுறை. ரமலானிய இரவுகள் மிக பெருமதியானவை. அந்த இரவுகளிலும் இந்த இரவுகள், இறுதி 10 நாளின் இந்த இரவுகள் மிக பெருமதியானவை. அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய அன்பும் இந்த பூமியை நோக்கி இறங்குகிற இரவுகள். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை பற்றி மலக்குகளிடத்தில் பெருமை பேசுகிற இரவுகள் இந்த இரவுகள். இந்த 10 இரவுகளில் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ர் என்று சொல்லுகிற ஒரு புனிதமான இரவை மறைத்து வைத்திருக்கிறான். அந்த இரவு இந்த உலகத்தில் ஒரு முஃமினுக்கு கிடைக்கிற மிக உயர்ந்த பாக்கியம். வாழ்க்கையில் அடைய முடியாத, விலை மதிக்க முடியாத மிகப்பெரிய சொத்து லைலத்துல் கத்ரினுடைய பாக்கியம் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் கிடைப்பது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் பேசுகிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்ற அந்த கண்ணியமான இரவில் தான் இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கி வைத்தோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். கண்ணியமான இரவு என்றால் நபியே உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு என்று அல்லாஹ் தஆலா அந்த இரவை மெருகூட்டி பேசுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாதாரணமான இரவு அல்ல அந்த இரவு. ஒரு நாளில், ஒரு வேளையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் தனித்திருக்கிறேன், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன், அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுகிறேன், அல்லாஹ்வுக்கு முன்னால் இஸ்திக்பார் செய்கிறேன், என் பாவங்களுக்காக நான் தௌபா செய்கிறேன், என்னை நினைத்து நான் கண்ணீர் வடிக்கிறேன், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நான் என்னை இழக்கிறேன். ஒரு இரவு அல்லாஹ் தஆலா அது லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தால் 83 ஆண்டுகள் அல்லாஹுக்கு முன்னால் உட்கார்ந்து நான் கண்ணீர் வடித்தால், நான் ஓதினால், நான் தொழுதால், நான் திக்ர் செய்தால், நான் தௌபா செய்தால், நான் இஸ்திக்பார் செய்தால் என்ன நன்மைகள் கிடைக்குமோ அன்புக்குரிய சகோதரிகளே, அந்த ஒட்டுமொத்த நன்மைகளையும் ஒரே இரவில் எனக்கு பெற்று தருகிற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா அந்த லைலத்துல் கத்ர் என்கிற இரவில் மறைத்து வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரும் பாக்கியம்! 10 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய மாளிகையில் இறுதி 10 இரவுகளை ஹயாத்தாக்குகின்ற பாக்கியம் கிடைத்த நல்லடியார்களை யோசித்து பாருங்கள். 830 வருடங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்த நன்மை. அதே நல்லடியார்கள் ஒரு 20 வருடங்கள் அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஒவ்வொரு வருட ரமலானிலும் கடைசி 10 இரவுகளை உயிர்ப்பிக்கின்ற பாக்கியம் கிடைத்தவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சுமார் 1660 வருடங்கள், 1660 வருடங்கள் வாழ்நாளில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அல்லவா அந்த பாக்கியம்? எந்த நபியினுடைய உம்மத்திற்கும் அல்லாஹ் கொடுக்காத வாய்ப்பல்லவா இந்த வாய்ப்பு? இந்த உலகத்தில் வாழ்ந்த சமுதாயங்களில் ஆக கூடினால் 1000 வருடங்கள், 1000 சொச்சம் வருடங்கள் வாழ்ந்த சமுதாயத்தை தான் அல்லாஹ் வரலாற்றில் பேசுகிறான்.
அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். ஆனால் 20 வருடங்கள் இந்த இறுதி 10 இரவுகளில் அவன் இஅ்திகாஃப் இருந்து அல்லது அல்லாஹுக்காக தனித்திருந்து வணக்க வழிபாடுகள் செய்கிற பொழுது அந்த ஒவ்வொரு 10 இரவுகளிலும் ஒளிந்திருக்கிற லைலத்துல் கத்ருடைய இரவின் பாக்கியம் கிடைக்கிற நிலையில் ஒரு முஃமின் இந்த உலகத்தில் கழிப்பானாக இருந்தால் 20 வருடங்கள் அவன் தாண்டி வருகிற பொழுது 1600 வருடங்கள் அல்லாஹுக்கு முன்னால் தொழுத, அல்லாஹுக்கு முன்னால் சுஜூது செய்த, அல்லாஹுக்கு முன்னால் குர்ஆன் ஓதிய, அல்லாஹுக்கு முன்னால் இஸ்திக்பார் செய்த, அல்லாஹுக்கு முன்னால் தௌபா செய்த, அல்லாஹுக்கு முன்னால் துஆ செய்த, நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்ட நன்மைகள் அவனால் பெற்றுக்கொள்ள முடிகிறது என்றால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வாய்ப்பை நாம் தவறவிட முடியுமா? இந்த சந்தர்ப்பத்தை நாம் தவற விட முடியுமா? அல்லாஹ் அந்த இரவை பற்றி இன்னும் ஒரு வசனத்தில் பேசுகிறான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, அருள் பாலிக்கப்பட்ட இரவு, அல்லாஹ்வினுடைய அருள் பரக்கத்து நிறைந்த இரவு என்று அல்லாஹ் தஆலா அந்த இரவை சொல்லுகிறான். அந்த இரவில் தான் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், எங்களுடைய வாழ்வாதாரங்கள், எங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களும் பங்கு வைக்கப்படுகிற, பிரிக்கப்படுகிற இரவு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த இரவினுடைய பாக்கியம் ஒரு முஃமினுக்கு கிடைத்து விட்டால், அந்த இரவுகளில் தனித்திருக்கிற, அந்த இரவுகளில் அல்லாஹுக்காக விழித்திருக்கிற, அந்த இரவுகளில் அல்லாஹுக்கு முன்னால் சுஜூதில் இருக்கிற ஒரு பாக்கியம் கிடைத்து விட்டால், அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு பெருமானத்தோடு இந்த உலகத்தில் அவன் வாழ முடியும்? அவன் ஒரு வருடம் செய்கிற பாவங்களின் ஒட்டுமொத்த நன்மைகளையும் 83 வருடங்கள் ஒரே இரவில் அவனால் செய்து அதை மிகைக்க முடியும் அல்லவா? அவன் ஒரு வருடத்தில் செய்த பாவங்களுக்கு ஒரே இரவில் ஒரே சுஜூதில் அல்லாஹுக்கு முன்னால் கண்ணீர் வடித்து அவனுடைய 83 ஆண்டு காலங்கள் தௌபா செய்த நன்மையை அவனால் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லவா? ஒரே இரவில் அல்லாஹுடைய கலாமை ஓதி ஒரு வருடம் ஓதாமல் விட்ட கடனை 83 ஆண்டு காலங்கள் ஓதிய நன்மையை ஒரே இரவில் பெற்று அவனால் வாழ்க்கையில் செழிப்படைய முடியும் அல்லவா? இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் செய்திருக்கிற மிகப்பெரிய அருள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவினுடைய பாக்கியம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவுகளை ரமலானின் பிந்திய 10 ஒற்றைப்படையான இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளைய நாள் 21வது இரவு சில நேரம் லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒற்றைப்படையான இரவுகளை மாத்திரம் மதிப்பீடு செய்து பள்ளிக்கு வந்து வணக்கம் செய்வதை விட அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லுகிற ஒரு அருமையான வழிகாட்டி, ஒரு முன்மாதிரி, எனக்கும் உங்களுக்கும் இறுதி 10 இரவுகளை முழுமையாக உயிர்ப்பியுங்கள் என்று வழிகாட்டி இருக்கிறார்கள். அதற்காக அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோரும் இன்றைய நாளையும், இன்றைய இரவையும், நாளைய பகலையும் முழுமையாக தயார்படுத்த வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் இந்த ரமலான் என்னுடைய லட்சிய ரமலானாக இருக்க வேண்டும். அதற்கு நான் செய்ய வேண்டியது, இன்ஷா அல்லாஹ், நாளைய இரவில் இருந்து என்னால் முழுமையாக இஅ்திகாஃபுடைய கடமையை நிறைவேற்ற முடியுமாக இருந்தால், அந்த வணக்கத்தை செய்ய முடியுமாக இருந்தால், நான் அதற்காக என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். முடியாத பட்சத்தில் எங்களுடைய பள்ளி வாசல்களில் குறைந்தது இரவு 10 மணிக்கு இஷாவுடைய தொழுகை ஆரம்பமாகும். அதிகாலை 3-3:30 மணிக்கு அந்த தொழுகைகள் நிறைவு பெற்று வீட்டுக்கு போக வேண்டி வரும். அந்த நேரம் வரைக்குமாவது இரவு 10 மணிக்கு பள்ளி வாசலுக்கு வந்தால் நான் என்னுடைய வணக்க வழிபாடுகளை முழுமையாக முடிக்காமல் என்னுடைய வீட்டுக்கு போவதில்லை என்கிற நீயத்தையாவது ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் சகோதரியும் எடுத்தாக வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த இரவுகள், இந்த இறுதி 10 நாளின் இரவுகள் இருக்கிறதே, இதில் உங்களுடைய மனைவிக்கு எந்த பங்கும் கிடையாது, உங்களுடைய கணவனுக்கு எந்த பங்கும் கிடையாது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த பங்கும் கிடையாது, உங்களுடைய பெற்றோருக்கு கூட எந்த பங்கும் கிடையாது, உங்களுடைய உறவினர்களுக்கும் எந்த பங்கும் கிடையாது. உங்களுக்கும் உங்களுடைய ரப்புக்கும் மாத்திரம்தான் இந்த இரவுகள். உங்களுக்கும் உங்களுடைய ரப்புக்கும் மாத்திரம்தான் இந்த இரவுகள். உங்களுக்கும் உங்களுடைய ரப்போடு இருக்கிற உறவை உயிர்ப்பிப்பதற்காக மாத்திரம்தான் இந்த இரவுகள். இந்த இரவுகளில் உங்களுடைய ரப்போடு எதை பேச வேண்டுமோ, எதை கேட்க வேண்டுமோ, எப்படியெல்லாம் அழ வேண்டுமோ, எப்படியெல்லாம் பிரார்த்தனை செய்ய வேண்டுமோ, ரப்போடு பேசுகிற இரவுகளாக என் இனிய ஈமானிய சகோதர சகோதரிகளே, இந்த இரவுகளை அல்லாஹுக்காக தயார்படுத்திக் கொள்ளுங்கள்.
அல்லாஹுக்காக தயார்படுத்திக் கொள்ளுங்கள். முடிந்து போகிற இந்த உலகத்தின் பயணத்தில் இந்த உலகத்திற்காக நிறைய செலவழித்து விட்டோம் அன்புக்குரியவர்களே. நிறைய கால நேரங்களை கொடுத்து விட்டோம். இரவென்றும் பாராமல் பகல் என்றும் பாராமல் என் வாழ்க்கையின் பெரும்பாலான பகுதியை இந்த உலகத்திற்காகவே செலவழித்து விட்டேன். இதோ என் ரப்புக்கான அழைப்பு, என் ரப்புக்கான அழைப்பு. இந்த உலகத்தை எனக்கு அழகாக வடிவமைத்து தந்த அல்லாஹுக்கான அழைப்பு இது. இந்த நேரத்தையாவது எனக்கு நியமத்துக்களை செய்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிற நன்றி கடனாக நான் கழிக்கவில்லை என்றால், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னை விட நன்றி கெட்டவர்கள் இந்த பூமியில் யாரும் இருக்க முடியுமா? என்னை விட நன்றி கெட்டவர்கள் இந்த பூமியில் யாரும் இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே. எவ்வளவோ நியமத்துக்களை அவன் செய்திருக்கிறான். அந்த நியமத்துக்களை செய்த பொழுதெல்லாம் அவனுக்கு எவ்வளவோ மாறுதல்களை நாம் செய்கிறோம், எவ்வளவோ பாவங்களை செய்கிறோம், எவ்வளவோ விஷயங்களில் அவன் சொன்ன காரியங்களுக்கு நாம் மாற்றமாக நடக்கிறோம். ஆனாலும் அந்த ரப்பு எவ்வளவு இரக்கமுள்ளவன் பார்த்தீர்களா? எவ்வளவு அன்பாளன் பார்த்தீர்களா? மீண்டும் மீண்டும் வாய்ப்புகளை தந்து கொண்டே இருக்கிறான். மீண்டும் மீண்டும் சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே இருக்கிறான். ரமலானை தந்தான். அந்த ரமலானில் 20 இரவுகளை கழிக்கிற பாக்கியத்தை தந்தான். அந்த 20 இரவுகளையும் தாண்டி இன்ஷா அல்லாஹ் இறுதிப்பத்தை அடைகிற வாய்ப்பையும் அவன் தந்திருக்கிறான். அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவன்! அவன் நினைத்திருந்தால் அவன் தந்திருக்கிற நியமத்துக்களுக்கெல்லாம் நான் செய்கிற பாவங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருந்து ஒவ்வொரு நியமத்தாக அவன் பிடுங்கி எடுத்திருக்கலாமே, ஒவ்வொரு அருளாக அவன் இல்லாமல் செய்திருக்கலாமே. ஏன் அவனால் முடியாதா? ஏன் அந்த ரப்புக்கு சக்தி இல்லையா? அந்த ரப்பு ஏதாவது என்னிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறானா? அவனுக்கு நான் ஏதாவது வணக்க வழிபாடுகள் செய்வதால் அவனுடைய அதிகாரத்தில், அவனுடைய ஆட்சியில், அவனுக்கு இருக்கிற கண்ணியத்தில் ஏதாவது கொஞ்சமாவது கூடிவிடுமா? இல்லை சகோதரர்களே, எந்த ஒன்றும் அல்லாஹுக்கு கிடைத்து விட போவதில்லை. நானும் நீங்களும் வணக்க வழிபாடுகள் செய்து விடுவதால் இந்த வாய்ப்புகளை தருகிற பொழுதெல்லாம் அவனுக்காக வேண்டி மாற வேண்டும் என்கிற இந்த அழைப்பு அல்லாஹுக்கு லாபத்தை சேர்க்க வேண்டும் என்பதல்ல. மீண்டும் மீண்டும் இந்த நஷ்டத்தில் நான் இருந்து விடக்கூடாது என்பதற்கான அழைப்பு அன்புக்குரியவர்கள். என் அடியான் என்னை நினைக்க வேண்டும், என்னிடத்தில் திரும்ப வேண்டும், அவன் மன்னிப்பு கேட்க வேண்டும், அவனுடைய தவறுகளை உணர வேண்டும் என்பதற்கான அழைப்பு என் இனிய ஈமானிய சகோதர சகோதரிகளே, இந்த அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவது மீண்டும் தந்திருக்கிறான். புத்திசாலிகளாக இதை பயன்படுத்த போகிறோமா, அல்லது கடந்த காலங்களைப் போல பொடுபோக்குத்தனத்தோடு இவற்றை கழிக்கப் போகிறோமா என்ற கேள்விக்கு நானும் நீங்களும் தான் அல்லாஹுக்கு முன்னால் பதில் சொல்லியாக வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாளை மஹ்ஷருடைய வெளியில் இந்த வாய்ப்புகள் ஒவ்வொன்றையும் பற்றி அல்லாஹ் கேட்பான். ஒவ்வொரு நாளும் மௌத்து செய்திகளை கேட்கிறோமே, குடும்பங்களில் எத்தனையோ மரண செய்திகள் கேட்கிறோமே. இன்றும் கூட எங்களுடைய பிரதேசத்தில் 2 வாலிபர்கள் ஒரு மோட்டார் சைக்கிள் விபத்தில் அவர்கள் மௌத்தாகி இருக்கிறார்கள். வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் எதிரே வந்த ஒரு ஆட்டாவிலே மோதி ஒரு வாலிபர் அந்த ஸ்தலத்திலேயே அவர் மௌத்தாகி இருக்கிறார். இன்னும் ஒருவர் வைத்தியசாலையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு செய்தி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த மையத்தாக என்னையும் உங்களையும் கற்பனை செய்து பாருங்கள். பெருநாள் கொண்டாட வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், பிள்ளைகளோடு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற எவ்வளவு கனவு அந்த வாலிபனுக்கும் இருந்திருக்கும். பெற்றோர்களோடு இருக்க வேண்டும் என்ற கனவு இருந்திருக்கும். பெருநாளைக்கு சில நேரம் அவர் ஆடைகள் கூட எடுத்திருப்பார். அவருக்கு அதற்கான தயாரிப்புகளோடு இருப்பார். ஆனால் நோன்பு 20 வருகிற பொழுதே அல்லாஹ் அவரின்பால் அழைத்து கொண்டார். கடைசி 10 பாக்கியம் அவருக்கு கிடைக்கவில்லை. அந்த வாய்ப்பை அடைகிற சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அந்த பிள்ளையினுடைய பெற்றோராக ஒரு கணம் இருந்து பாருங்களேன். அந்த பிள்ளையினுடைய பெற்றோராக ஒரு கணம் இருந்து பாருங்களேன். எவ்வளவு ஆசையோடு என் பிள்ளை இந்த பெருநாளை என்னோடு கழிப்பான் என்று அவரை எவ்வளவு சந்தோஷமாக எதிர்பார்த்திருந்திருப்பார்கள். ஒரு 22 வயது மதிக்கத்தக்க வாலிபர். அந்த வாலிபர் 22 வயது. அந்த தாய் தந்தையர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்திருக்கும்? என் பிள்ளை இன்னும் வளருவான், இன்னும் சம்பாதிப்பான், நல்ல தொழில் செய்வான், நிறைய சம்பாதித்து எங்களை எதிர்காலத்திலே கண்கலங்காமல் பார்த்து கொள்ளுவான் என்றிருந்த எல்லா கனவுகளும் ஒற்றை நொடியில் உடைந்து போனதா இல்லையா? ஒருவேளை அந்த வாலிபர் திருமணம் முடித்திருந்தால் அந்த வாலிபருடைய மனைவியாக கொஞ்சம் இருந்து பாருங்களேன். எத்தனை கனவுகளோடு இந்த பெருநாளை அந்த பெண் எதிர்பார்த்து காத்திருப்பாள். எத்தனை கனவுகளோடு எதிர்பார்த்து காத்திருந்திருப்பாள். என் கணவனோடு என் பிள்ளைகளோடு இந்த பெருநாளை சந்தோஷமாக கழிக்கலாம் என்று இருக்கிற பொழுது இன்று அந்த பெண் இத்தாவுடைய வீட்டில் அல்லவா இருப்பாள். கனவிலாவது நினைத்திருப்பாளா?
கற்பனையிலாவது இப்படி நடக்கும் என்று அவள் உணர்ந்திருப்பாளா? அந்த வாலிபருக்கு பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளையாக கொஞ்சம் இருந்து பாருங்களேன். என் தந்தையோடு பெருநாளை கொண்டாடலாம், என் வாப்பா எனக்கு இப்படி எப்படியெல்லாம் உடுப்பு வாங்கி தருவார், இங்கெங்கெல்லாம் பெருநாளைக்கு அழைத்து செல்வார், சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைத்திருக்கிற அந்த பிள்ளை இன்று அனாதை என்ற பெயரோடல்லவா இருக்கிறது. வாழ்க்கை ஒரு நொடிதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஒரு நொடிதான் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றிவிடும். நானும் நீங்களும் கற்பனை பண்ணாத ஒரு உலகத்திற்கு எங்களை கொண்டு போய் விட்டுவிடும். ஒரு நொடி இடிந்து போகிற, ஒரு நொடியில் வந்து போகிற, கண் மூடி முழிக்கிற பொழுதே இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றிவிடும். ஆனால் மீண்டும் ஒரு அவகாசத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார், மீண்டும் ஒரு வாய்ப்பை ரப்பு தந்திருக்கிறார். எப்படி கழிக்கப் போகிறோம், எப்படி கழிக்கப் போகிறோம், எப்படி செயற்படுத்த போகிறோம் என்பதை அவதானித்துக் கொண்டிருக்கிறார். நினைத்து விடாதீர்கள் ஏதோ வாய்ப்பு வந்தது கலந்து போகிறது, ஏனைய இரவுகளைப் போல இதோ 20 இரவுகள் போய் சேர்ந்து விட்டது, இதே போல 21 போகும், 22 போகும், 23 போகும், அது சுழன்று கொண்டே இருக்கும், நிற்க மாட்டாது. கண் மூடி முழிப்பதற்குள் பெருநாள் 29, 30 என்று பெருநாள் வந்து நிற்கும். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 2026 இந்த இறுதி 10கள் இனி வாழ்க்கையில் மீண்டு வராது. கடந்து போனால் மீண்டு வரமாட்டாது. எதிர்காலம் கிடைக்குமா கிடைக்காதா என்கிற சந்தேகத்தோடு வாழுகிற வாழ்க்கை. கிடைத்திருக்கிற சந்தர்ப்பத்தை மிக சரியாக பயன்படுத்துவதற்கு முயற்சிப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு அன்பான அழைப்பு, ஒரு அழகான வேண்டுகோள். இந்த வாய்ப்பை அல்லாஹுக்காக ஒதுக்குங்கள். பெருநாளைக்கு ஆடைகள் எடுக்க வேண்டும், தயாராக வேண்டும் என்கிற தேவைகள் இருந்தால் இரவு வேளைகளில் ஷாப்பிங் மால்களுக்கு போவதற்கும் கடைகளாக ஏறி இறங்குவதையும் அல்லாஹுக்காக விட்டுவிடுங்கள். பகல் நேரத்தில் கொஞ்சம் நேரம் எடுத்து அதற்காக தயார்படுத்துங்கள். முடியுமாக இருந்தால் நாளைய தினத்தோடு உங்களுடைய பெருநாளுக்கான ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியுமாக இருந்தால் அதை செய்து வைத்து விடுங்கள். அதற்கு பிறகு கடைகளுக்கு அலைவதையும் திரிவதையும் அல்லாஹுக்காக விட்டு விடுங்கள். நாளைய நாளில் இருந்து இன்ஷா அல்லாஹ் இங்கு 10 மணிக்கு இஷா தொழுகை ஆரம்பிப்பதாக நேரம் சொல்லி இருக்கிறார்கள். 10 மணிக்கு இங்கு வந்தால் மீண்டும் இங்கு இருக்கிற எல்லா வணக்க வழிபாடுகளையும் முடித்து விட்டுத்தான் வீட்டுக்கு போவது என்ற நிய்யத்தோடு வாருங்கள். வந்து தொழுது விட்டு மீண்டும் வீட்டுக்கு போய் தூங்கி எழுந்து விட்டு மீண்டும் தொழுகைக்கு வருவோம் என்று நாம் நினைப்போம். சில நேரம் சிலருக்கு அசதிகள் பிரச்சனைகள் இருக்கலாம், நோய்கள் சங்கடங்கள் இருக்கலாம், அவர்கள் விதிவிலக்கு. ஆனாலும் அன்புக்குரியவர்களே, என்னதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வதாக இருந்தால், என்னதான் நோய் இருந்தாலும், என்னதான் கஷ்டம் இருந்தாலும், என்னதான் அசதி இருந்தாலும் பள்ளியை விட்டு வெளியிலே போகாதீர்கள். ஒருவேளை நான் விழித்திருப்பதால் என் மௌத்து வந்தால் கூட இந்த பள்ளிக்குள் வரட்டும், என் ரப்போடு நான் இருக்கிற பொழுது வரட்டும், என் ரப்புக்காக நான் தனிமைப்பட்டிருக்கிறேன் என்ற நீயத்தோடு இருக்கிற பொழுது வரட்டும். எவ்வளவு பெரிய வாய்ப்பு அது, எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. முடியுமாக இருந்தால், என்ன சிரமம் இருந்தாலும் தாங்கிக் கொண்டு உங்களால் இருக்க முடியுமாக இருந்தால் பள்ளியோடு இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள், பள்ளியோடு இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். பள்ளிக்குள் வந்து விட்டீர்களா, உள்ளத்தால் தனிமைப்படுங்கள். அடுத்தவர் பேசிக்கொண்டிருக்கிறார், அடுத்தவர் கதைத்துக் கொண்டிருக்கிறார், இன்னும் ஒருவர் வெளியிலே போகிறார், இன்னும் ஒருவர் இருக்கிறார். ஏதோ தேவைக்காக பணியிலே இருப்பவர்கள் அவர்களுடைய வேலைகளை செய்வார்கள். இது நானும் என் ரப்போடு பேசிக் கொண்டிருக்கிற நேரம், அடுத்தவர்களை பற்றி எதையும் பார்க்கிற நேரம் அல்ல. இந்த இறுதி 10 இரவுகள் அவர்கள் என்னவானும் செய்யட்டும், அவர்களை பற்றி அல்லாஹ், அவர்கள் எல்லாம் அப்படி செய்து கொண்டிருந்தார்கள், நீ மட்டும் என் பள்ளியிலே உட்கார்ந்திருந்தாய் என்று அவர்களை பற்றி அல்லாஹ் என்னிடத்தில் கேட்க மாட்டான். உனக்கு இந்த வாய்ப்பை நான் தந்தேனே, இந்த சந்தர்ப்பத்தை நீ தந்தேனே, ஏன் வெளியிலே 4 பேரோடு பேசிக்கொண்டு நின்று தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்து இந்த இரவுகளை வீணாக்கினாய் என்று அல்லாஹ் கேட்பான். குறிப்பாக தாய்மார்கள், சகோதரிகள் இந்த விஷயத்தில் கவனம் எடுங்கள். நிறைய சகோதர சகோதரிகளை பார்க்கிறோம், பள்ளிக்கு இரவை உயிர்ப்பிப்பதற்காக வருவார்கள், 2-3 பேராக சேர்ந்து கொண்டு கிடக்கிற ஊர் பலா எல்லாம் அள்ளிக்கொண்டு பேசுவார்கள். தயவு செய்து சொல்லுகிறேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், ரமலானின் இந்த இறுதி 10 இரவுகளை பள்ளிவாசலுக்குள் உட்கார்ந்து அல்லது பள்ளிக்கு வெளியிலே உட்கார்ந்து அடுத்தவர்களுடைய பலாய் கழுவுகிற, அடுத்தவர்களுடைய பற்றி புறம் பேசுகிற இரவுகளாக நீங்கள் கழிப்பதுதான் உங்களுடைய நோக்கமாக இருந்தால் அல்லாஹுக்காக பள்ளிக்கு வராதீர்கள். அதை விட நீங்கள் தூங்குவது உங்களுக்கு சிறந்தது. அந்த பெரும் பாவத்தை நீங்கள் செய்வதை விட உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தனிமையில் தூங்குவது உங்களுக்கு சிறந்தது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறேன். ஏனென்றால் அந்த பாவத்தை இந்த இரவுகளில் நீங்கள் செய்தால் 83 ஆண்டுகள் ஒருவனை பற்றி புறம் பேசினால், வாழ்க்கை முழுக்க விழுந்து விழுந்து தௌபா செய்தாலும்
அந்த பாவத்தை நீங்கள் அழிக்க முடியாத அளவுக்கான ஒரு பாவத்தை சுமந்து கொண்டுதான் இந்த பள்ளிக்குள் இருந்து போகிறீர்கள். அப்படி ஒரு நோக்கம் உங்களுக்கு இருந்தால் அல்லாஹ்வுக்காக பள்ளிக்கு வராதீர்கள். வீட்டிலே உட்கார்ந்து உங்களால் தனிமையில் இருந்து இபாதத் செய்ய முடியுமாக இருந்தால் செய்யுங்கள், இல்லை என்றால் தூங்கி விடுங்கள். முடியுமாக இருந்தால் பள்ளிக்கு வருகிறீர்களா, உங்களுடைய வேலையும் நீங்களும். உங்களால் ஓத முடிகிறதா ஓதுங்கள், திக்ரு செய்ய முடிகிறதா திக்ரு செய்யுங்கள், தௌபா செய்ய இஸ்திக்பார்கள் செய்ய முடிகிறதா இஸ்திக்பார் செய்யுங்கள். உங்களுடைய பாவங்களை எண்ணி தனிமையில் கண்ணீர் வடிக்க முடிகிறதா எண்ணி பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிற வாழ்க்கையினுடைய நியாமத்துக்களை பட்டியல் படுத்துங்கள். உங்களுக்கு அதற்கு நீங்கள் என்ன நன்றி கடன் செய்திருக்கிறீர்கள் என்பதையும் பட்டியல் படுத்துங்கள். போதுமாக இருக்கிறதா என்று பாருங்கள். அல்லாஹ் செய்த நியாமத்துக்களால் நீங்கள் செய்த பாவங்கள் என்ன என்ன என்று தனிமையில் யோசிங்கள். ஒவ்வொரு பாவத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். உங்களை பற்றி அல்லாஹ்விடத்தில் பேசுங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எத்தனையோ தேவைகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கஷ்டங்கள். என் பிள்ளைக்கு நான் மாப்பிள்ளை தேடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு சரியான வரன் கிடைக்குமா இல்லையா, ஒழுங்கான மாப்பிள்ளை மார்க்கம் உள்ளவன் அமைந்து விட வேண்டுமே என்று கவலைப்படுகிற எத்தனையோ பெற்றோர்கள். அடுத்தவர்களிடத்தில் சொல்லுகிறோம், நண்பர்களிடத்தில் சொல்லுகிறோம், புரோக்கர்களிடத்தில் சொல்லுகிறோம், எல்லாரிடத்திலும் சொல்லுகிறோம். அல்லாஹ்விடத்தில் இன்னும் சொல்லவில்லையே, அல்லாஹ்விடத்தில் இன்னும் கேட்கவில்லையே நாம். யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைக்கு ஒரு ஒழுக்கமான மார்க்கம் உள்ள ஒரு மணமகனை நீ இணையாக சேர்த்து தா என்று அல்லாஹ்விடத்தில் கெஞ்சினோமா? அல்லாஹ்விடத்தில் கேட்டோமா? நண்பனில் வைத்திருக்கிற நம்பிக்கை, புரோக்கரில் வைத்திருக்கிற நம்பிக்கை, அடுத்த வீட்டுக்காரனில் வைத்திருக்கிற நம்பிக்கை, ஒரு ஆலிமில் வைத்திருக்கிற நம்பிக்கை அல்லாஹ்வில் இல்லாத நிலையில் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனையே இல்லாதவர்களை போல அடுத்தவர்களிடத்தில் பிரச்சனைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்கு நேரம் எடுப்பதே இல்லை. பிள்ளை கெட்டு போய்விட்டான், பிள்ளை நான் சொல்லுவதற்கு கட்டுப்படவில்லை என்றாவது ஒரு நாள் அல்லாஹ்விடத்தில் சொன்னோமா? அல்லாஹ்விடத்தில் சொன்னோமா? என் மனைவி இப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தான் திருமணம் முடித்தேன், ஆனால் இன்னும் ஒரு விதத்தில் நான் விரும்பாத விதத்தில் இருக்கிறாள். எல்லோரிடத்திலும் பேசினோம், மனைவியினுடைய பெற்றோரிடத்தில் பேசினோம், எங்களுடைய பெற்றோரிடத்தில் பேசினோம், கிடைக்கின்ற நண்பர்களிடத்தில் பேசினோம், தெரிந்த உறவினர்களிடத்தில் பேசினோம். அல்லாஹ்விடத்தில் பேசவில்லையே, அல்லாஹ்விடத்தில் இன்னும் சொல்லவில்லையே. யா அல்லாஹ், நான் நினைத்தது ஒன்று, எனக்கு கிடைத்தது ஒன்று, நான் நினைத்தவாறு எனக்கு மாற்றித்தா என்று என்றாவது கேட்டோமா? ஏன் உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய கைவசம் இருக்கிறது என்ற நம்பிக்கை ஏன் இல்லாமல் போனது? அல்லாஹ் நினைத்தால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அல்லாஹ்வுடைய மனிதர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கின்றன, அவன் நினைத்த மாத்திரத்தில் அதை மாற்றுவான் என்றார்களே. ஏன் அல்லாஹ்வில் அந்த நம்பிக்கை இல்லையா? அல்லாஹ்வால் முடியாது என்று நினைக்கிறோமா? கேட்கவில்லையே சகோதரர்களே, நாம் இதுவரைக்கும் கேட்கவில்லையே. கடன் பிரச்சினை, லட்சக்கணக்கிலே கடன் இருக்கிறது, வாங்கிவிட்டேன், கண் முன்னே அந்த கடனை நிவர்த்திப்பதற்கு எந்த வழியும் இல்லை. எல்லோரிடத்திலும் சொன்னேன், எல்லோரிடத்திலும் பேசினேன், அடுத்தவனுடைய காலிலே போய் விழுந்து கெஞ்சினேன், ஏதாவது கடனுக்கு வழி செய்யுங்கள் என்று கேட்டேன். ஏன் அல்லாஹ்வை பிச்சைக்காரனாக நினைக்கிறோமா? அல்லாஹ்வை ஏன் எங்களுடைய கண்ணை கொண்டு பார்க்கிறோம்? எனக்கு வேண்டுமானால் ஒரு 10 லட்சம் ரூபாய் அடுத்த நொடி எடுப்பது பெரித விடயமாக இருக்கலாம். ஆனால் அதே விஷயம் இந்த நாட்டினுடைய ஒரு பெரும் பணக்காரனை எடுத்துக்கொண்டால், ஒரு அம்பானியை எடுத்துக்கொண்டால், அவனை விட பெரும் பணக்காரர்களாக எடுத்துக்கொண்டால், அவர்களுக்கு அடுத்த நொடி ஒரு 10 லட்சம் எடுப்பது பெரிய விஷயம் அல்ல. அப்படி என்றால் இந்த உலகத்தின் ஆட்சியாளனாக இருக்கிற அல்லாஹ்வுக்கு எனக்கு அதை தருவதை பெரிய விஷயமாக நான் பார்க்கிறேனே. ஏன் எனக்கு அல்லாஹ்வில் மனிதர்களில் இருக்கிற நம்பிக்கை, அந்த உறுதி ஏன் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எனக்கு வரவில்லை? வல்லாஹுல் கனியு வ அன்துமுல் ஃபுகரா, அல்லாஹ் தான் பணக்காரன், நீங்கள் எல்லாம் பிச்சைக்காரர்கள் என்று அல்லாஹ்வே சொல்லுகிறானே. அந்த செல்வந்தனிடத்தில் கையேந்தி, யா அல்லாஹ், என் கடன் பிரச்சனை, என் தொழில் பிரச்சனை, என் வாழ்வாதார பிரச்சனை, உன்னை தவிர எனக்கு யாருமே இல்லை, நீதான் எனக்கு தீர்த்து தர வேண்டும் என்று அவனிடத்தில் வற்புறுத்தி என்றாவது அழுதிருக்கிறோமா? கேட்டிருக்கிறோமா? என்ன சகோதரர்களை செய்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வை நம்பிய சமுதாயம் அல்லவா? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அஸ்பாபுகள் முக்கியம்தான். ஆனால் ஈமானில் அன்புக்குரியவர்களை நினைத்து விடக்கூடாது. அஸ்பாபுகள் இருந்தால், காரணிகள் இருந்தால் மட்டும்தான் எல்லாம் நடக்கும் என்பது ஒரு முஃமினுடைய நம்பிக்கையாக இருந்துவிடக் கூடாது. ஒரு முஃமினுடைய நம்பிக்கையாக இருந்துவிடக் கூடாது. உம்மு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுக்கிற பொழுது அல்லாஹு தஆலா அவர்கள் தடுமாறுகிறார்கள்.
என்ன செய்வது? பிராவுனுடைய படை எல்லா பக்கமும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பிறக்கிற ஆண் குழந்தைகளை எல்லாம் தாயினுடைய கண்முன்னே வெட்டி கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா தாய்மார்களும் துடித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஊரினுடைய ஒரு மூலையில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் பெற்றெடுக்கிறார்கள். இப்பொழுது என்ன செய்வது என்ற தடுமாற்றம். கையிலே எடுத்துக்கொண்டு ஊருக்குள் போனால் பிராவுனுடைய படை கொண்டு விடுவார்கள். ஊருக்கு வெளியிலே எவ்வளவு காலம்தான் பெற்றெடுத்த பச்சிலம் குழந்தையை வைத்திருக்க முடியும்? தடுமாற்றம். ஆனால் அல்லாஹ் வஹி அனுப்புகிறான். அல்லாஹ் அவருக்கு உள்ளுணர்வை ஏற்படுத்துகிறான். உங்கள் ஒரு பட்டியிலே வைத்து பிள்ளையை நைல் நதியிலே போடுங்கள் என்று சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், லா தஹாபி வலா தஹ்ஸனி இன்னா ராத்தூஹு இலைக்கி வஜாஇலூஹு மினல் முர்ஸலீன். நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், அந்த பிள்ளையை நாங்கள் உங்களிடத்தில் திரும்ப தருவோம். இது ரப்பினுடைய வாக்குறுதி. நைல் நதி 4 நாடுகளை அல்லது 5 நாடுகளை ஊடறுத்து ஓடுகிற ஒரு நதி, உலகத்தின் மிகப்பெரிய நதி. அந்த நதியினுடைய ஒரு மூலையில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் எகிப்திலே இருக்கிறார். எகிப்தினுடைய கரையில் விட்டால் எத்தனையோ நாடுகளை தாண்டி ஓடுகிற நதி எந்த மூளைக்கு அந்த பிள்ளை போய் சேரும் என்று தெரியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, நான் மீட்டி தருவேன் என்பது. நம்பிக்கொண்டு போய் விடுகிறார். நானும் நீங்களுமாக அந்த இடத்தில் இருந்திருந்தால் இந்த அல்லாஹ்வுடைய வசனத்தையும் எங்கள் அல்லாஹ் சொல்லுகிற கட்டளையையும் எப்படி பார்த்திருப்போம்? அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்போம். எப்படி கடலிலே விடுவது? என்ன மடத்தனம் இது! எங்க போய் சேரும்? இன்னொரு நாட்டுக்கு போய்விட்டால் அந்த அளவுக்கு பயணம் செய்து போவதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாய்க்கு வசதி இருக்கிறதா? அப்படி போவதற்கான அவகாசம் இருக்கிறதா? எதுவுமே இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை அல்லாஹ் எப்படி நிறைவேற்றினான்? அதே குழந்தை நைல் நதியிலே போகிறது. ஃபிரௌனுடைய படையை வரவே எந்த எதிரி இந்த உலகத்தில் எதற்காக வேண்டி ஒட்டுமொத்த குழந்தைகளையும் கொன்று கொண்டிருந்தானோ அந்த எதிரியினுடைய காலடிக்கு பிள்ளை வருகிறது. அதுதான் அல்லாஹ். புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, அல்லாஹ் அப்படித்தான். நானும் நீங்களும் கற்பனை பண்ணுகிற விதத்தில் தான் அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ் என்ற ஒருத்தன் தேவையில்லை. நானும் நீங்களும் கற்பனை பண்ணுகிற விதத்தில் தான் என் தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ் என்ற ஒருத்தன் தேவையில்லை. என்னுடைய அறிவும் உங்களுடைய அறிவும் அல்லாஹ்வோடு ஒப்பிடுகையில் ஒன்றுமே கிடையாது. அவனுக்கு தெரியும் எப்படி, எதை, எந்த இடத்தில், எந்த நிலையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். ஃபிரௌனை அனுப்புகிறான். ஃபிரௌனுடைய காலடிக்கு குழந்தை வருகிறது. ஃபிரௌன் திறந்து பார்க்கிறான், ஆண் குழந்தை. பக்கத்திலே ஃபிரௌனுடைய மனைவியை அனுப்புகிறான். அனுப்பியதோடு மாத்திரமல்ல, அந்த மனைவியினுடைய உள்ளத்தில் ஒரு பாசத்தையும் இரக்கத்தையும் போடுகிறான். பிள்ளையினுடைய முகம், அந்த பச்சிலம் குழந்தையினுடைய முகத்தினுடைய புன்னகை, அந்த புன்னகை ஃபிரௌனுடைய மனைவியினுடைய உள்ளத்தில் தாக்கம் செலுத்துகிறது. அழகாக இருக்கிறது பிள்ளை, கொன்று விடாதீர்கள், எங்கள் செல்ல குழந்தையாக வளர்ப்போம். அல்லாஹ் மலையில் இருந்து கூட நீரூற்றுக்களை உருவாக்குபவன் ரப்பு. ஃபிரௌனுடைய கல் நெஞ்சத்திலும் அல்லாஹ் ஒரு பாசத்தை முளைக்க செய்கிறான். இதுதான் அல்லாஹ். ஃபிரௌனுடைய கல் நெஞ்சத்திலும் ஒரு பாசத்தை முளைக்க செய்கிறான். வேண்டாம் என்று சொல்லவில்லை ஃபிரௌன். மனைவியினுடைய வார்த்தையை தட்ட முடியவில்லை. எந்த படை வீரர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அந்த ஊரினுடைய குழந்தைகளை எல்லாம் கொன்று குவித்தார்களோ, இப்பொழுது எந்த குழந்தைக்காக கொன்றார்களோ அந்த குழந்தையை அத்தனை படை வீரர்களும் அரச மரியாதையோடு ஃபிரௌனுடைய மாளிகைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். ஃபிரௌனுடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயினுடைய சகோதரி, ஃபிரௌனுடைய மாளிகையில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண். அவருக்கு தெரியும் உம்மு மூசா அந்த பிள்ளையை கடலிலே விட்ட செய்தி, நைல் நதியிலே விட்ட செய்தி தெரியும். அதை பின்தொடர்ந்து வந்தவர் அவர். இப்பொழுது ஃபிரௌனுடைய கையில் பிள்ளை சிக்கிய பொழுது அவர் பயப்படுகிறார். ஆனாலும் இந்த நிகழ்வை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். அந்த படைக்கு பின்னால் போகிறார். ஃபிரௌனுடைய மாளிகைக்கு போய் சேருகிறார். இப்பொழுது பிள்ளை பசியால் அழுகிறது. குழந்தைகள் வெட்டி கொலை செய்யப்பட்ட தாய்மார்களை எல்லாம் கொண்டு வருமாறு ஃபிரௌன் கட்டளை இடுகிறான். எல்லா தாய்மார்களும் கொண்டு வரப்படுகிறார்கள். பிள்ளை பால் குடிக்கவில்லை. யாருடைய மார்பிலும் பிள்ளை வாய் வைக்கவில்லை. தவிர்ந்து கொள்ளுகிறது, அழுது கொண்டே இருக்கிறது. இப்பொழுது அல்லாஹ் ஃபிரௌனுடைய அந்த கல் நெஞ்சில் மீண்டும் கருணையை ஊற்றெடுக்க செய்கிறான். தேடுங்கள், எங்காவது ஒரு தாய் இருப்பார், தேடுங்கள் என்று சொல்லுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரின் தாயினுடைய சகோதரியை அல்லாஹ் அனுப்புகிறான். இப்பொழுது ஃபிரௌனிடத்தில் எனக்கு ஒரு பெண்ணை தெரியும்,
அவரும் தன்னுடைய பிள்ளையை இழந்து விட்டுத்தான் இருக்கிறார், ஊருக்கு வெளியிலே இருக்கிறார். சில நேரம் அவருடைய மார்பில் இந்த குழந்தை பால் குடிக்கலாம், அழைத்து வரட்டுமா என்று கேட்கிறார். ஆம் என்று பிறவுன் அனுமதி கொடுக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் கொண்டு வரப்படுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த மாளிகை, எந்த மனிதர் இந்த பூமியில் பிறக்க கூடாது என்று பயந்ததோ அந்த மாளிகைக்குள் இன்னாராதுஹு இலைக்கி, உங்களிடத்தில் நான் அதை மீட்டி தருவேன் என்று அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய்க்கு அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்தான் அல்லவா? அந்த ரப்பு ஏன் எனக்கு மட்டும் தரமாட்டான்? ஏன் என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க மாட்டான்? உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னிடத்தில் கேளுங்கள் தருகிறேன் என்று அவன் சொல்லுகிறானே, அதுவும் வாக்குறுதி தானே. எப்படி உன் பிள்ளையை மீட்டி தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்தானே, அதே ரப்பு தான் என்னிடத்தில் கேளுங்கள் நான் தருவேன் என்று சொல்லுகிறான். ஏன் சகோதரர்களே அல்லாஹ்வை நம்பாமல் இருக்கிறோம்? ஏன் சகோதரர்களே அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு கஞ்சத்தனப்படுகிறோம்? கேட்டு பாருங்களேன், கதறி பாருங்களேன், உங்களுடைய ஆத்மாவின் கண்ணீரை வடித்து பாருங்களேன். இதோ அழகான வாய்ப்பு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறுதி 10 இரவுகளில் எனக்காகவும் உங்களுக்காகவும் காத்திருக்கிறது. கையேந்துங்கள். என்னென்ன கனவுகள், என்னென்ன லட்சியங்கள், என்னென்ன ஆசைகள், என்னென்ன கிடைக்காத அம்சங்கள், என்னென்ன எதிர்பார்ப்புகள் இந்த உலகத்தை பற்றியும் மறுமையை பற்றியும் உங்களுக்கு இருக்கிறதோ அத்தனையையும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கொட்டி தீருங்கள். அத்தனையையும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கொட்டி தீருங்கள். நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனைகளில் இஹ்லாஸ் இருந்தால், ஹலாலான முறையில் உங்களுடைய பிரார்த்தனைகள் அமைந்திருந்தால், பாவங்களில் இருந்து தவிர்ந்து கொண்ட நிலையில் பாவமான காரியங்களை நீங்கள் கேட்காதிருந்தால், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் பதில் அளிப்பான். ஏதோ ஒரு வடிவத்தில் பதில் அளிப்பான். ரப்பு ஏமாற்றுக்காரன் அல்ல என்கிற ஆழமான நம்பிக்கையோடு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இரவுகளை நீங்கள் உயிர்ப்பியுங்கள். சில நேரம் கியாமுல்லைல் தொழுகை தொழுகிற பொழுது நீண்ட நேரம் இமாம் சுஜூதிலே இருப்பார். சுஜூதிலே இருக்கிற பொழுது சில சகோதரர்கள் அவதிப்படுவார்கள், சிரமப்படுவார்கள். உங்களுக்கு ஒரு வேளை இந்த பாய்களில் சுஜூது செய்வது உங்களுக்கு சிரமமாக இருந்தால் வீட்டிலே இருந்து முசல்லாக்களை கொண்டு வாருங்கள். உங்களுடைய நெற்றிகளில் சில நேரம் அது தாக்கம் செலுத்தும் என்றிருந்தால் நீங்கள் முசல்லாக்களை கொண்டு வந்து சுஜூதுகளை குறைக்க சொல்லாதீர்கள். சுஜூதுகளின் நேரத்தை அதிகப்படுத்துங்கள். அக்ரபுமா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி வஹுவ சாஜித், அல்லாஹ்வுக்கு ஒரு மனிதன் மிக நெருக்கமாக இருக்கிற நேரம் சுஜூதிலே இருக்கிற நேரம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நெருக்கத்துக்குரிய நேரத்தை குறைக்காமல் உங்களுக்கு வசதிகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த சுஜூதின் பொழுது அல்லாஹ்விடத்தில் எதை பேச வேண்டுமோ பேசுங்கள். தொழுகையில் 2 சந்தர்ப்பங்களில் எங்களுடைய மொழியினால் பிரார்த்தனை செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. எங்களுக்கு தெரிந்த மொழியில் பிரார்த்தனை செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. அதில் ஒன்று நாங்கள் சுஜூதிலே இருக்கிற சந்தர்ப்பம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுடைய சுஜூதிலே இருக்கிற பொழுது நீங்கள் விரும்பியதை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்றார்கள். நான் விரும்பியதை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்றால் என்னுடைய பாஷையில் தான் கேட்கலாம். எனக்கு அரபு தெரியாது. எனவே அந்த இடத்தில் சுஜூதிலே நாங்கள் தமிழ் மொழியிலோ அல்லது தெரிந்த பாஷையிலோ நாங்கள் பிரார்த்தனை செய்யலாம் என்று எங்களுக்கு மார்க்க அறிஞர்கள் வழங்கப்படுத்துகிறார்கள். 2வது சந்தர்ப்பம், நாங்கள் தொழுகையில் அத்தஹியாத் ஓதிவிட்டு 2வது அத்தஹியாத் அல்லது இறுதி அத்தஹியாத்திலே இருந்து ஓதிவிட்டு அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சில பிரார்த்தனைகளை ஓதிவிட்டு அதற்கு பின்னால் செய்கிற பிரார்த்தனை, சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அத்தஹியாத்துக்கு பின்னால் செய்கிற அந்த நேரம் ரசூலுல்லாஹ் அந்த இடத்தையும் குறிப்பிட்டு சொன்னார்கள், நீங்கள் விரும்பியதை அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். துஆக்கள் தொழுகையில் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிற பிரதானமான 2 சந்தர்ப்பங்கள் அந்த சந்தர்ப்பங்கள், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போன்று அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடைசி 10 இரவுகளில் வருகிற பொழுது தயவு செய்து உங்களுடைய சிந்தனைகளை குழப்பக்கூடிய எதையும் கைகளில் கொண்டு வராதீர்கள். உங்களுடைய கையடக்க தொலைபேசிகளுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்கள். நிறைய பேரை பார்க்கிறோம், பள்ளிவாசலுக்குள் வந்து ஃபேஸ்புக் பார்த்து கொண்டிருப்பார்கள், பள்ளிவாசலுக்குள் வந்து வாட்ஸ்அப்லே குரூப்களிலே செக் பண்ணி கொண்டிருப்பார். சில தேவைகள் இருக்கலாம், சிலருக்கு சில அத்தியாவசியங்கள் இருக்கலாம், சிலருக்கு சில விஷயங்கள் போன் மூலமாக செய்ய வேண்டிய நிர்பந்தங்கள் இருக்கலாம், அது விதிவிலக்கு. ஆனால் முடியுமான அளவுக்கு எங்களுடைய வேலைகள் எல்லாவற்றையும் 10 மணிக்கு முன்னரே முடித்துவிட்டு அடுத்த வேலைகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் சுபகுக்கு பிறகு தொடர்வோம் என்ற நியத்தோடு நாங்கள் வந்து சேர வேண்டும். இறுதியாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நிறைய சகோதரர்கள் கடைசி 10 இரவுகளை உயிர்ப்பிப்பதற்காக வருவார்கள். 3:30 மணிக்கு தொழுது முடிந்து விட்டால் அல்லது 4 மணிக்கு முடிந்து விட்டால் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு விட்டு சஹர் உணவை தின்று விட்டு மீண்டும் தூங்கி எழும்பி பள்ளிக்கு வருவோம் என்று தூங்குவார்கள். சுபகு தொழுகை தவறிப்போம், சுபகு கொள்கை தவறிப்போம். அப்படி நடந்து கொள்ளாதீர்கள். நீங்கள் இந்த கடைசி 10 இரவுகளில் முழுமையாக விழித்திருப்பதை விட ஒரு இரவில் நீங்கள் சுபகு தொழுவது அல்லாஹுக்கு மிக விருப்பமானது.
அல்லாஹுக்கு மிக விருப்பமானது. கடமையுடைய விஷயத்தில் குறை செய்து விடாதீர்கள். அல்லாஹுவை நெருங்குவதற்கு நீங்கள் முழு இரவும் முழித்திருந்து நீங்கள் சுபகு தொழாமல் இருப்பதை விட சுபகு தொழுகைக்காக வேண்டி முழு இரவும் தூங்குவது உங்களுக்கு சிறந்தது. அதை புரிந்து கொள்ளுங்கள். எனவேதான் சுபகு தொழுது விட்டுத்தான் ஓய்வெடுப்பதாக இருந்தால் கொஞ்சம் ஓய்வெடுப்பது என்று நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இரவுகளை முழுமையாக அல்லாஹுடைய மாளிகையில் இருந்து கழிக்க வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தர வேண்டும் என்று அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والسلام عليكم ورحمة الله وبركاته.